வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னா, ஜெனரல் அனஸ்டெட்டிக்ஸோட ஃபார்மகலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சிம்பிளா புரியணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு என்டர்டெய்னிங் ஸ்டடி செஷனை மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நார்மலா சர்ஜரி டைம்ல பெயின் ஃபீல் பண்ணாம ஸ்லீப்பியா இருக்க யூஸ் பண்ற ட்ரக்ஸ் தான் ஜெனரல் அனஸ்டெட்டிக்ஸ். இதுல நாம ரெண்டு மெயின் கேட்டகரிஸா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஹலேஷனல் அனஸ்டெட்டிக்ஸ். இது ஊசி இல்லாம இன்ஹேல் பண்ணி எடுத்துக்கிற அனஸ்டெட்டிக்ஸ். ரெண்டாவது இன்ட்ராவீனஸ் அனஸ்டெட்டிக்ஸ். இது வெயின்ஸ் வழியா தர அனஸ்டெட்டிக்ஸ். சிம்பிளா சொல்லப்போனா இன்ஹலேஷனல் அனஸ்டெட்டிக்ஸா உடம்புக்குள்ள பிரீத் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்ட்ராவீனஸ் அனஸ்டெட்டிக்ஸை நரம்புல ஊசி போட்டு பிளட் ஸ்ட்ரீமுக்கு இன்ஜெக்ட் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் இன்ஹலேஷனல் அனஸ்டெட்டிக்ஸை டீட்டெயிலா பார்க்கலாம். இன்ஹலேஷனல் அனஸ்டெட்டிக்ஸ் அதாவது மூச்சு மூலமா தர அனஸ்டெட்டிக்ஸ். இன்ஹலேஷனல் அனஸ்டெட்டிக்ஸ் அப்படின்னா அவங்க மூச்சு மூலமா உடம்புக்கு கொடுக்குற ட்ரக்ஸ். இதுல ரெண்டு சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஒன் வாலடைல் லிக்விட்ஸ், அதாவது ஈஸியா ஆவியாக கூடிய லிக்விட்ஸ். டூ கேஷியஸ் அனஸ்டெட்டிக்ஸ், இது காஸ். இதுல வாலடைல் லிக்விட்ஸுக்கு கீழே ஹேலோதேன் அண்ட் ஐசோஃப்ளூரான் எல்லாம் வரும். ஹேலோதேன் நாம இந்த ஹேலோன்னு வச்சுக்கலாம், மறந்துடாதீங்க, பிகாஸ் இட்ஸ் அ வெரி காமன் அனஸ்டெட்டிக். அடுத்து ஐசோஃப்ளூரேன், இது ஐசோலேஷன் மாதிரி தான், பேஷண்டா வலியிலிருந்து ஐசோலேட் பண்ணும். அண்ட் கேஷியஸ் அனஸ்டெட்டிக்ஸுக்கு கீழே நைட்ரஸ் ஆக்சைடு வரும். அதாங்க லாஃபிங் கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுக்கு பேரு தான் நைட்ரஸ் ஆக்சைடு. இதோட நிமோனிக் நாம இன்ஹலேஷனல் அனஸ்டெட்டிக்ஸுக்கு விஐன்னு ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதாங்க வாலடைல் லிக்விட்ஸ், ஐசோஃப்ளூரைன். நீங்களும் இப்போ ஐதர் மனசுக்குள்ள சொல்லுங்க இல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா இப்போ விஐ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது டைப் ஆஃப் அனஸ்டெட்டிக்ஸ் அதாவது இன்ட்ராவீனஸ் அனஸ்டெட்டிக்ஸ். இது நரம்பு மண்டலத்துக்கு தர்ற அனஸ்டெட்டிக்ஸ். இப்போ இன்ட்ராவீனஸ் அனஸ்டெட்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். இது டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்ல கொடுக்குற ட்ரக்ஸ். இதுல மூணு மேஜர் கேட்டகரிஸ் இருக்கு. ஒன் பார்பிட்யூரேட்ஸ். இதுல ஃபேமஸ் ஆன எக்ஸாம்பிள் தியோபண்டல். இது வரும்போது இதை ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க. டூ நான் பார்பிட்யூரேட்ஸ், ப்ரோபோஃபோல். இதுக்கு மூவிஸ் எடுக்கும்போது யூஸ் பண்ற ப்ராப்பா நினைச்சுக்கலாமா? அடுத்து எட்டோமிடேட். இதை பார்த்து டேட்னு மனசுல வைங்க, ரெண்டும் சேர்த்து மூவியோட டேட் ப்ராப்பலா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 3 டிசோஷியேட்டிவ் அனஸ்டெட்டிக்ஸ். இதுக்கு ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் கெட்டமீன். இதையும் நம்ம கேட் மாதிரி ஒன்னா வச்சு நினைக்கலாம்ங்க. இப்போ நெமோனிக். இதை ரிமெம்பர் பண்ண பென்ட் ஹவுஸ்குள்ளா கேட் இருக்கு, அதை கேமரால ஷூட் பண்றப்போ ப்ராப் யூஸ் பண்றோம், அதுல டேட் போட்டிருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? லெட்ஸ் மூவ் டு டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வித் சம் ஃபன் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அதுங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஹேலோதேன் இதை பெரிய சர்ஜரிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, லாங் டைம்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். தயோபென்டால் இதை இன்ட்ராவீனஸாக கொடுத்த உடனே எஃபெக்ட் இருக்கும், ஷார்ட் சர்ஜரிஸ்க்கு சூப்பர் பர்ஃபெக்ட். கெட்டமீன் இதை டிசோஷியேட்டிவ் அனஸ்டெட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது பேஷண்ட் அண்ட் பெயின் ரெண்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடும், ஸோ மைனர் சர்ஜரிஸ்க்கு யூஸ் ஆகும். 1950s டாக்டர் ஜேம்ஸ் ராபின்சன் இதை ஹேலோதானாய் கண்டுபிடிச்சார். இது அப்போ அதிசயமா இருந்தது. இப்போ குவிக் குவிஸ் டைம். விஏல இருக்கிற லெட்டர்ஸை நீங்க சொல்ல முடியுமா? ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். 19th சென்ச்சுரியில் அனஸ்டெட்டிக்ஸ்லாம் இல்லாமல் எப்படி சர்ஜரி பண்ணாங்க தெரியுமா? பெயினோட தான் கத்திக்கிட்டே பண்ணுவாங்களாமா. அந்த டைமில் ஒரு பிரிட்டிஷ் கெமிஸ்ட், அவர் பேர் டேவி, நைட்ரஸ் ஆக்சைடை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த காஸை இன்ஹேல் பண்ணா முதல்ல அவருக்கு யூஃபோரிக் எஃபெக்டா இருந்திருக்கு, அதாவது எங்கேயோ உலாவர மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் அவருக்கு டூடேக் வந்திருக்கு. ஸோ சரின்னு அவர் டென்டிஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த பல்ல புடுங்குன்னு சொல்றாரு. ஆனால் அப்போ ட்விஸ்ட் என்னன்னா, அந்த காஸை இன்ஹேல் பண்ணியிருந்ததால அவருக்கு பெயினே இல்லை. டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்திருக்காரு டேவி. அப்போதான் இவருக்கு புரியுது இது ஒரு மேஜிக்கல் பெயின் ரிலீவர் மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நைட்ரஸ் ஆக்சைடை அனஸ்டீஷியாவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, எஸ்பெஷலி சர்ஜரிஸ் அண்ட் டென்டிஸ்ட்ரியில். இப்படிதான் நைட்ரஸ் ஆக்சைடு லாஃபிங் காஸா இருந்து லைஃப் சேவிங் அனஸ்டெட்டிக்கா மாறிச்சு. லாஃபிங் கேஸ் கண்டுபிடிச்ச ஹிஸ்டரியை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, அதான் உங்களுக்கும் சொல்லலாமேன்னு சொன்னேன். இப்போ ஒரு Q&A செஷன் போலாமா? ஃபர்ஸ்ட் கெட்டமீன் டிசோசியேட்டிவ் அனஸ்டெட்டிக்கா எப்படி ஒர்க் பண்ணுது? ஆன்சர் இஸ் கெட்டமீன் பேஷண்ட் ஐ டிட்டாச்டா ஃபீல் பண்ண வைக்குது, அதான் இது டிசோஷியேட்டிவ் அனஸ்டெட்டிக். செகண்ட்
Why volatile anesthetics used for long surgeries? Volatile anesthetics ஸ்லோவாக எவாப்ரேட் ஆகும், அதனால் லாங் டைம்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு குட்டி ரீகேப் பண்ணிக்கலாம். இன்ஹலேஷனல் anesthetics VI, அதாவது volatile liquid isoflurane. Intravenous anesthetics barbiturates, propofol, etomidate, dissociative ketamine. இப்போ நான் சொன்னது எல்லாம் நான் புக்ஸ் அண்ட் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் படித்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது. அதை வச்சு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.